இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய் பண்றதுல இன்னைக்கு வந்துட்டு 4த் ஆப்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போர்ட்டல்ல இருந்து எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து சிஎல்ஐ வெளிய எப்படி பண்றதுன்றத பார்த்தோம். அண்ட் தென் வந்துட்டு சிஎல்ஐ அண்ட் பவர் ஷெல் வெளிய எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம். தேர்ட் வந்து விஎம் டிப்ளாய் ஃப்ரம் இமேஜஸ். இமேஜஸ் வெளிய எப்படி டிப்ளாய் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஸ்னாப்ஷாட்ல இருந்து விஎம் டிப்ளாய் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டூப்ளிகேட் விஎம். அதாவது நம்ம ஒரிஜினல் விஎம் இருக்கும், அதை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து, அதாவது ஒரு கேப்சர் மாதிரி எடுத்துட்டு, அதை நம்ம எந்த ஒரு ஜெனரலைஸும் பண்ணாம அப்படியே விஎம் கிரியேட் பண்ணுவோம். வந்து டூப்ளிகேட் விஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். ஸோ நம்ம யூஸ்வலா வந்துட்டு என்ன பண்ணுவோம், விஎம் கிரியேட் பண்ணுவோம். இது விஎம். ஸோ ஒவ்வொரு விஎம்க்கும் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஎம்க்கும் ஒரு டிஸ்க் இருக்கும். அதுதான் வந்து ஓஎஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓஎஸ் டிஸ்க். நம்ம எந்த விஎம் கிரியேட் பண்ணாலும் அது கண்டிப்பா ஒரு ஓஎஸ் டிஸ்க் இருக்கும். அந்த ஓஎஸ் டிஸ்க்ல தான் விஎம் உடைய கான்ஃபிகரேஷன் பிளஸ் ஓஎஸ், அதாவது விண்டோஸ் உடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கிறது இந்த ஓஎஸ் டிஸ்க்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது 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 வந்து இந்த ஹோல் பார்ட் வந்து விஎம். இது வந்து இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஒன்று வந்துட்டு விஎம் கான்ஃபிகரேஷனாகவும், இன்னொன்று வந்து ஓஎஸ் டிஸ்காகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அஜூர் போர்ட்டல்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த விஎம்ல ஓவர்வியூ. ஸோ ஓவர்வியூல கீழே வந்தீங்க அப்படின்னா டிஸ்க்ன்னு இருக்கும் இந்த இடத்துல. இதுல ஓஎஸ் டிஸ்க்ன்னு சொல்லி இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க் தான் வந்துட்டு விஎம் உடைய பிரைமரி அண்ட் டிஃபால்ட் டிஸ்க். ஸோ இங்க ஓவர்வியூலையும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சர்ச்ல போயிட்டு டிஸ்க்ன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்க டிஸ்க்ன்னு சர்ச் பண்ணா இந்த இடத்துல ஓஎஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். ஓஎஸ் டிஸ்க் இதுதான் நம்ம ஓஎஸ் டிஸ்க் உடைய நேம். ஸோ 127 GB ஆஃப் ஓஎஸ் டிஸ்க் வந்து இந்த விஎம்க்கு இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்டுங்கிற மெத்தட் எதுக்காக அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம விஎம் ரன்னிங்ல இருக்கு. இப்போ ரஃப்லி பார்த்தா இப்போ 11 o'clock ஆகுது. நம்ம விஎம்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போறோம். ஏதோ ஒரு சில அப்கிரேட் பண்றோம். விஎம் லெவல்ல பேட்சிங் பண்றோமோ இல்லை ஏதோ ஒன்று பண்றோம். ஸோ அப்படி ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்போ விஎம்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி விஎம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த விஎம் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டன்டா நம்ம ரெக்கவர் பண்ணணும். விஎம்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறோம், அதுல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, அதுல இருந்து நம்ம அந்த விஎம் சேவ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலா எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி ஒரு விஎம்ல நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம், இந்த ஓஎஸ் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓஎஸ் டிஸ்கை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்னாப்ஷாட்டா எடுத்து வைப்போம். ஸ்னாப்ஷாட்டுங்கிறது ஒரு ஃபைல் தான். ஸோ ஓஎஸ் ஃபைல் ஸ்னாப்ஷாட். ஓஎஸ் ஸ்னாப்ஷாட் ஃபைல். இந்த ஓஎஸை வந்துட்டு, அதாவது இந்த டிஸ்கை வந்து ஓஎஸ் டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் ஃபைலாக எடுத்து வச்சிருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11 o'clock நம்ம ஸ்னாப்ஷாட்டை எடுக்கிறோம் அப்படின்னா, 11 AM எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல் வந்துட்டு 11 AM வரைக்கும் என்னென்னலாம் அந்த இஎம்ல இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், பேக்கப்ல வச்சுக்கிறோம். ஸ்னாப்ஷாட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு பேக்கப் ஃபைல் மாதிரி தான். 11 AM நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்தா 11 AM பேக்கப் இங்கே இதுல இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம வந்துட்டு 11 AMக்கு அப்புறம் தான் நம்ம ஆக்டிவிட்டி விஎம்ல பண்றோம். ஸோ 11:15க்கு இந்த விஎம் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு. விஎம் கிராஷ். ஒரு 15 மினிட்ஸ்ல விஎம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம இந்த விஎம் ரன் பண்ண வைக்கணும். வித்தின் அ மொமெண்ட்ல, வித்தின் சம் டைம்ல விஎம் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட எப்போ வரைக்கும் பேக்கப் இருக்கு, 11 AM வரைக்கும் நம்ம கிட்ட பேக்கப் இருக்கு. சரிங்களா? அப்போ 11 AM பேக்கப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்னாப்ஷாட்டை நம்ம திரும்பவும் நீங்க சொல்றது வந்து நெக்ஸ்ட் டே, சேம் டேலயே இல்ல வந்து ப்ரோ, நான் சொல்றது வந்து இப்ப நான் 11 மணிக்கு ஏஎம்க்கு வந்து நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன்னா அது வந்து டில் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்குமா,
இல்ல இல்ல, இல்ல. வந்துட்டு இது எப்படி அது? வந்துட்டு தொடர்ந்து சொல்லுங்க. இது வந்து அன்லிமிட்டட் டைமிங் தான். இது வந்து எப்படின்னா டைம் டியூரேஷன் கிடையாது. எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் இத. இதுக்கு வந்து எண்ட் ஓ! பீரியடே கிடையாது. ஓகே, ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஓகே. அதான் இல்ல கேட்டேன். எண்ட் லைஃபே கிடையாது. இந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல் வந்துட்டு ஓகே, ஓகே. அன்டில் அன்லெஸ் நம்ம டெலீட் பண்ற வரைக்கும் இது இருந்துகிட்டே இருக்கும். எனி டைம் ஓகே. எனி டைம் நம்மளுக்கு இந்த மெஷின் வந்து சப்போஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, எனி டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேக்கப்ல இருந்து இந்த விஎம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஓகே, வந்துட்டு ஓகே. ஜெனரலா ரீஸ்டோர்ன்னு சொல்லுவோம். இல்ல நியூ விஎம் கிரியேஷன இப்ப என்ன இப்போ பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டே இருக்கணுமா? யூசுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்டிவிட்டி விஎம்ல பண்றோம். மேஜர் ஆக்டிவிட்டி பண்றப்போ ஓ! ஸ்னாப்ஷாட் எடுத்துருவோம். சேஞ்சஸ். ஓகே. ம். ம். ஒரு மேஜர் ஆக்டிவிட்டின்னு டேட்டாபேஸ்ல நம்ம சில சேஞ்சஸ் பண்றோம். ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஒர்க்கே என்னன்னா, ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு தான் ஓகே. விஎம்ல பண்ணுவோம். சப்போஸ் டேட்டாபேஸ் டவுன் ஆயிடுச்சு. விஎம் ரன்னிங்ல இருக்கு. ஆனா டேட்டாபேஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏதோ நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே நம்ம ரெக்கவர் பண்ணணும்ல அத. அப்ப ரெக்கவர் பண்றதுக்கு தான் ம். வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓஎஸ் ஸ்னாப்ஷாட் ஃபைல் வந்து நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல. ஓகே. சரிங்களா? அப்போ இப்ப இந்த ஓஎஸ் ஸ்னாப்ஷாட் ஃபைல்ங்கிறது அது ஒரு ஃபைல். இதிலிருந்து நம்ம டைரக்ட்டா விஎம்ம கிரியேட் பண்ண முடியாது. இந்த ஓஎஸ் ஸ்னாப்ஷாட் ஃபைல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு இத வந்து டிஸ்க்கா மாத்தணும். ஓஎஸ் டிஸ்க் கன்வெர்ட்டட் டூ ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஓஎஸ் டிஸ்க்கா மாத்தணும். ஒரு டிஸ்க்கா மாத்தணும். ஸோ இத வந்துட்டு கன்வெர்ட்டட் டூ ஓஎஸ் டிஸ்க். ஒரு ஓஎஸ் டிஸ்க்கா மாத்தி, இந்த டிஸ்க்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? விஎம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ இப்ப இந்த விஎம்ம நம்ம கிரியேட் பண்றோம். இந்த ஓஎஸ் டிஸ்க்க வச்சு எவ்வளோ விஎம் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு ஓஎஸ் டிஸ்க் ஒரு விஎம் உடைய ஓஎஸ் டிஸ்க் கிடைச்சுச்சுன்னா, அத வச்சு நம்ம எவ்வளோ விஎம் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா, இப்ப கிரியேட் பண்ற இந்த விஎம் வந்து எதோடைய பேஸா இருக்கும்னா, ஒரிஜினல் விஎம் உடைய பேஸா இருக்கும். இந்த இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் இருந்துச்சோ, சிஸ்பிரிப்ன்னு சொல்றேன். நேத்து நம்ம பார்த்தோம்ல இமேஜ் கன்வெர்ட் பண்ணி சிஸ்பிரிப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிஸ்பிரிப் வந்து டெலீட் ஆகாம அப்படியே தான் இருக்கும். இதனுடைய கான்ஃபிகரேஷன் தான் சிஸ்டம் பிரிப்பரேஷன் தான் ஓஎஸ் பிரிப்பரேஷனு. இதுல என்ன இருக்கோ அதே தான் இந்த விஎம்லயும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இது டூப்ளிகேட் விஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஎம் கிரியேட் பண்ணலாம். ஸ்னாப்ஷாட்ல இருந்து எப்படி விஎம் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் ப்ராசஸ். புரியுதுங்களா? நம்ம ஒரு விஎம் இருக்கு. அத ஸ்னாப்ஷாட்டா எடுத்து வச்சு, அத வந்து ஸ்னாப்ஷாட் டைரக்ட்டா விஎம் கிரியேட் பண்ண முடியாது. அத வந்து டிஸ்க்கா மாத்தி, டிஸ்க்ல இருந்து நம்ம விஎம்ம கிரியேட் பண்றோம். இது எதுக்காகன்னா, இப்ப நான் சொன்ன சினாரியோ தான். இப்போ வந்து விஎம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த விஎம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல வச்சு நம்ம ஓஎஸ் டிஸ்க்க கன்வெர்ட் பண்ணி, இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல 2 விதமான ஆக்ஷன் நம்ம பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா, ஓஎஸ் டிஸ்க்க கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்த ஓஎஸ் டிஸ்க்க எடுத்துட்டு போயி, இந்த விஎம்ல அட்டாச் பண்ணிறலாம். இது நம்மளுக்கு லைவ் பிராக்டிஸ் செஷன் வந்து பின்னாடி ஃபியூச்சர் கிளாஸ்ல வருது. நான் உங்களுக்கு அப்போ கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இந்த ஓஎஸ் டிஸ்க் நம்ம ஸ்னாப்ஷாட்லேருந்து ஃபைல கன்வெர்ட் பண்றோம். ஓஎஸ் டிஸ்க்கா மாத்துறோம். இந்த டிஸ்க்க வச்சு என்ன பண்ணலாம்? நியூ விஎம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நியூ விஎம் வேண்டாம். எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் விஎம்லயே சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னா, இந்த டிஸ்க்க எடுத்துட்டு போயி, இந்த விஎம்ல ஆட் பண்ணிட்டு, இங்க ஒரு டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? ஓஎஸ் டிஸ்க். இத என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். டிட்டாச் பண்ணி விட்டுறலாம். அப்போ இந்த ஓகே. விஎம் வந்து எதிலிருந்து லோட் ஆக ஆரம்பிச்சுரும்? நம்ம ரீஸ்டோர் பண்ண இந்த ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஓஎஸ் இந்த டிஸ்க்ல இருந்து. ஓஎஸ் வந்து இங்க இருந்து லோட் ஆகும். இந்த டிஸ்க் வந்து டிட்டாச் ஓகே. ஆகும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஒரு ரெக்கவரி பண்ணி வச்சிரலாம். 11:15க்கு கிராஸ் ஆகுதுன்னா, அடுத்த ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த ஆக்டிவிட்டிய பண்ணி விஎம்ம திரும்ப அப் பண்ண வச்சிரலாம். அப்ப நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஓகே. ஹவர்லயே விஎம் திரும்ப ஆன்லைன்ல வந்துருது. ஸோ அந்த இடத்துல பெருசா டவுன் டைம் இருக்காது. இஷ்யூ ரிசால்வ்ட் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துரலாம். ஓகே. ஆனா, ஒரு சில டயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சேஃபர் சைடுக்கு இந்த மாரி ஸ்வாப் பண்ணாம, ஓஎஸ் டிஸ்க்க கிரியேட் பண்ணி, புதுசா ஒரு விஎம்ம கிரியேட் பண்ணி, பவர் ஆஃப் பண்ணி வச்சுக்குருவோம். இந்த விஎம்ம பவர் ஆஃப் பண்ணி வச்சுக்குருவோம்.
இதுல தான் எல்லாமே பண்ணுவோம். சப்போஸ் இதுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, தென் வந்துட்டு இந்த விஎம் பவர் ஆன் பண்ணி, இந்த விஎம் வச்சு ஒண்ணு கிளையன்ட் கிட்ட இந்த விஎம் குடுப்போம். அப்படி இல்லன்னா இந்த டிஸ்க்க ஸ்வாப் பண்ணிடுவோம். ஓகே. நீங்க கான்ஃபிகரேஷன் எப்படி வந்து ஒரே மாரி சொல்றீங்கன்னா, தான். இப்போ ஒரு விஎம்ல சம் ஆக்டிவிட்டீஸ் பண்றப்போ ம், கிராஷ் ஆகுதுன்னா, அதுக்கு ம், முன்னாடியே ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு, OS டிஸ்க் மூலமா நியூ விஎம் ஒரு பக்கத்துல கிரியேட் பண்ணிப்போம். ம். அப்படி யாராவது இல்ல எனக்கு எக்ஸிஸ்டிங் வேணும்னாலும் எக்ஸிஸ்டிங் பண்ணி குடுத்துட்டு, அது இன் கேஸ் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா, எகைன் நியூ விஎம் நம்ம டிப்ளாய் பண்றது தான். டிப்ளாய் ப ஆ. இப்ப சப்போஸ் வந்து நம்ம இந்த ஓஎஸ் டிஸ்க்க ஸ்வாப் பண்றோம். அப்பவும் இந்த விஎம் திரும்பவும் ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, இவன் என்ன பண்ணிடுவோம், இத பவர் ஆஃப் பண்ணிட்டு, இந்த விஎம்ம பவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, புதுசா நம்ம டிஸ்க்ல இருந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த விஎம்ம பவர் ஆன் பண்ணி, எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? என்னென்ன எக்ஸ்ட்ராவா வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவங்ககிட்ட குடுத்துருவோம். ஸோ ஓகே, ஓகே. இல்ல டூப்ளிகேட். எனக்கு ஒரு கொஸ்டின் ப்ரோ. ம், இப்போ நீங்க சொல்றீங்க, எக்ஸிஸ்டிங்ல கூட நம்ம குடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ம், ரியல் டைம்ல நம்ம பண்றப்போ நியூவும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு, கண்டிப்பா கிரியேட் பண்ணணுமா? கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸிஸ்டிங் ம். குடுக்கணுமா? யூசுவலா வந்து நியூ நியூ பண்ண மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்வாப் தான் பண்ணுவோம். இந்த ஓஎஸ் டிஸ்க்க தான் ஆட் பண்ணுவோம். மெஜாரிட்டி ஆஃப் ஓகே, ஒர்க் லோட் ஃபுல்லாமே ஓஎஸ் டிஸ்க்க ஸ்வாப் தான் பண்ணுவோம் நம்ம. ரியல் டைமாவே. இந்த ஓகே. விஎம்ங்கிறது எதுக்காகன்னா, ஆ இப்போ ஒரு சில டயத்துல வந்து நம்ம அந்த மைக்ரோசாஃப்ட் டீம் சப்போர்ட் டீம் இருப்பாங்க. அவங்க கூட கனெக்ட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்போ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசா ஒரு டூப்ளிகேட் விஎம்ம இந்த டிஸ்க்க பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பவர் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஸோ இத இன்செப்ஷன். வச்சு ஓகே. பவர் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஸ்டாண்ட் பை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாரி ம். கேஸ்ல நம்ம விஎம்ம கிரியேட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் விஎம் கிரியேஷன். பட் இது டூப்ளிகேட் விஎம் கிரியேஷன் தான். ஓஎஸ்ல இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸோ எல்லாமே இருக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் விஎம் டிப்ளாய் விஎம் கிரியேஷன் கீழ வரும். டிப்ளாய்மென்ட் கீழ வராது. ஓகே, இந்த ஓகே, மெத்தடும் நம்ம ஓகே. தெரிஞ்சுக்கணும். இந்த மெயின் மெத்தட் வந்து நம்ம பார்க்குறது வந்து மெயினா வந்தா இதுதான் நம்ம மெயினா பண்றது. இந்த ஸ்னாப்ஷாட் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் விஎம் நான் ஹைலைட் பண்ணதே வந்து, இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆனுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே. சரிங்களா? ம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருக்கிறத அப்படியே நம்ம லைவா பண்ண போறோம். ஸோ ஒரு விஎம் நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த விஎம்1 தான் வந்து இப்ப கிரியேட் பண்ணி வச்சிருந்தது. இந்த விஎம் உடைய டிஸ்க்குக்கு இங்க இருக்கிற மாரி தான் நம்ம பண்ணணும். ஸோ விஎம் உடைய டிஸ்க்குக்குள்ள போகணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்க டிஸ்க்ன்னு நம்ம சர்ச் பண்ணா, டிஸ்க் ஆப்ஷனுக்குள்ள நம்மளுக்கு வரும். ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஓஎஸ் டிஸ்க். இதுதான் ஓஎஸ் டிஸ்க். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஓஎஸ் டிஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்க். இதுதான் வந்து பிரைமரி டிஸ்க் அண்ட் ஹார்ட். நம்ம விஎம்கே ஹார்ட்டான டிஸ்க் தான் இது. ஸோ இந்த டிஸ்க்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்னாப்ஷாட்டா எடுக்க போறோம். அந்த டிஸ்க்க கிளிக் பண்ணா, டிஸ்க்குக்கான ப்ராப்பர்ட்டீஸ் வந்துரும். ஸோ இங்க இந்த டிஸ்க்ல இருந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? கிரியேட் ம். விஎம் இமேஜ் வெர்ஷன். நம்ம நேத்து பார்த்த இமேஜும் டிஸ்க்க வச்சு கிரியேட் பண்ணலாம். ஆனா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம டிஸ்க்க வச்சு ஸ்னாப்ஷாட் தான் அதிகமா எடுப்போம். ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? கிரியேட் ஸ்னாப்ஷாட். இத கிளிக் பண்ணி, இந்த டிஸ்க்க நம்ம ஒரு ஃபைலா வி அ ஒரு ஃபைலா நம்ம என்ன பண்ண போறோம்? எடுக்க போறோம். ஸோ ரிசோர்ஸ் குரூப் எல்லாமே குடுத்துட்டு, இங்க வந்துட்டு நேம் குடுக்கணும். இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு நேம். ஸோ ஓஎஸ் டிஸ்க் ஸ்னாப்ஷாட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ல நான் சும்மா எனி கைண்ட் ஆஃப் நேம் தான். ஸோ நேம் குடுத்தாச்சு. ஸ்னாப்ஷாட்டோடைய டைப். சேவ் ஸ்டோரேஜ் இஸ் காஸ்ட் பை மேக்கிங் பார்ஷியல் காப்பி ஆஃப் தி டிஸ்க் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஷியல் பிட்வீன் லாஸ்ட் ஸ்னாப்ஷாட். இந்த இன்கிரிமெண்டல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி யாரும் இன்கிரிமெண்டல் ஸ்னாப்ஷாட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்கிரிமெண்டல் ஜென்ரலா ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம 11:00 ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா, 11:00 வரைக்கும் இருக்கக்கூடிய பேக்கப்ப ஒரு ஸ்னாப்ஷாட்ல வைக்கும். திரும்ப 12:00 ஒரு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா, 11 டூ 12 சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அத மட்டும் ஒரு ஸ்னாப்ஷாட்டா எடுத்து வைக்கும். ஸோ இது வந்து இன்கிரிமெண்டல் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த டைமுக்கு நம்ம எடுக்கிறோமோ, அது வரைக்கும் லாஸ்ட் பேக்கப்ல இருந்து இப்ப எடுக்கிற பேக்கப்புக்கு எவ்வளோ டியூரேஷனோ அத மட்டும் எடுக்கும். பட் ஸ்னாப்ஷாட்ட பொறுத்தவரைக்கும் இது யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயின்லி ஃபோக்கஸ் பண்றது ஃபுல் பேக்கப் தான். ஸோ ஃபுல் மேக் கம்ப்ளீட் ரீட் காப்பி ஆஃப் த டிஸ்க். ஃபுல் பேக்கப் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டாண்டர்ட் HDD இது வந்துட்டு என்ன அப்படின்னா,
நம்ம எடுக்கிற இந்த பேக்கப் வந்துட்டு, இந்த ஸ்னாப்ஷாட் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ்ல நம்ம வைக்கணும்? ஸ்டாண்டர்ட் HDDனா ஒரு லோ லெவல் ஸ்டோரேஜ் இது. ஸோ ஓகே எனக்கு இதுவே போதும்னா இது. இல்ல எனக்கு வந்து பிரீமியம் SSD வேணும் அப்டின்னா, இங்க பிரீமியம் SSDங்கிற இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் நம்ம எடுக்கிற ஃபைல வந்து என்ன ஸ்டோரேஜ் டைப்ல வைக்கணும். ஸோ டிஃபால்ட்டா HDDல தான் இருக்கும். ஏன்னா HDDங்கிறது நம்ம இப்ப இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம்னா, இதுவுமே காஸ்ட் ஓரியன்டட் தான். இதுக்குமே காஸ்ட் போகும். அப்போ இதுக்கு நம்ம HDDல போட்டா லோ காஸ்ட்டா இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஹை இதுல வேணும் அப்டின்னா, SSDல போட்டு வைக்கிறோம். SSD. SSDல போட்டா காஸ்ட் அதிகமாகும். இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ காஸ்ட் பே பண்ணணும்? ஸோ கீப் இட் அஸ் HDD அப்படின்னு வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்கிரிப்ஷன் எதுவும் கிடையாது. நெட்வொர்க்கிங் as it is default settings. ஸோ அட்வான்ஸ்ட் ஸோ எதுவும் கிடையாது. டேகு ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு VM உடைய OS டிஸ்கை ஸ்னாப்ஷாட்டா எடுத்துட்டோம். நம்ம டேக் கூட கொடுக்க தேவையில்லையா ப்ரோ? டேக் கொடுக்க தேவையில்ல. நீங்க ப்ராஜெக்ட்லங்கிறப்போ உங்களுக்கு அந்த டேக் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். டிஃபால்ட்டா VMல இருக்கிறதே வரும் எடுக்கிறப்ப. அப்படி இல்லைன்னா அவங்க நிறைய பாலிசிஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க பேக் எண்ட்ல. நீங்க ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணீங்கனால அதுவே டேக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10-15 மினிட்ஸ்ல டேக் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி புஷ் பண்ணி விட்டுரும் பாலிசில இருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், டயக்ராம் படி OS டிஸ்க ஸ்னாப்ஷாட் ஃபைல மாத்தியாச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா யுவர் டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட். கோ டு ரிசோர்ஸ். இதை கிளிக் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா OS டிஸ்க் ஸ்னாப்ஷாட் என்னோட கேட்டகரி பார்த்தா ஸ்னாப்ஷாட்ல தான் இங்க இருக்கு. ஒன் ஸ்டெப் பேக் போயிடுறேன். ஸ்னாப்ஷாட் எங்க பார்க்கணும்னா குளோபல் சர்ச்ல ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து இங்க காட்டிடும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இப்போ ஸ்னாப்ஷாட். நம்ம ஸ்னாப்ஷாட் இப்போ வந்து நம்ம OS டிஸ்க் வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த நார்மலா இருக்கிற OS டிஸ்க் பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி கரெக்டா அது இது பண்ணிட்டு இருக்கும் தானே. அது அதுக்கு இதுக்கு கரெக்டா சம்மந்தம் இல்லை. எதுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அது பாட்டில் அதனுடைய ஓகே, ஒரு சேஃப்டிக்காக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கரெக்ட். நம்ம சும்மா ஒரு இதுக்காக தான் பேக்கப்புக்காக எடுத்து வைக்கிறோம். ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் இங்க குளோபல்ல போயிட்டு ஸ்னாப்ஷாட் சர்ச் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஸ்னாப்ஷாட் இங்க எடுத்துட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ப்ராஜெக்ட்லன்னு போறப்ப மினிமம் 10, 15, 20 சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கலாம். காணமேன்னு சொல்லி தேடாம சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் இங்க சர்ச் பண்ணி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணணும். இப்போ 10 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்ல 20, 30 இருக்குன்னா எல்லாத்தையும் நம்ம தேட முடியாதுல்ல. சப்ஸ்கிரிப்ஷன் நேம் மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கோர் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் மெயின்டைன் பண்றேன்னா கோர் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா அது இந்த ஃபில்டர்ல வந்துரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஃபில்டரை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. எந்தெல்லாம் ஆப்ஷன்லயும் இந்த ஃபில்டர் இருக்கும். நீங்க விர்ச்சுவல் மிஷின்ல போனாலும் ஃபில்டர் இருக்கும். உங்களுக்கு அது போக போக நான் ஒரு இதுலயும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவேன். கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுவேன். ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க வந்து மேல குளோபல் சர்ச்ல வந்துட்டு ஸ்னாப்ஷாட்னு கொடுத்தீங்க. அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்னாப்ஷாட் காமிக்குது. காட்டுது. பட் ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க லிஸ்ட் வரும் சொல்றீங்கல்ல, எப்படி அது? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள வந்துட்டு இந்த ரிசோர்ஸ்க்குள்ள இந்த OS அந்த மாதிரி ரிலேட்டடா? இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் இருந்ததுனால நம்ம ஈஸியா எடுத்துட்டோம். இப்ப இதுவே வந்து நீங்க ஓகே. ப்ராஜெக்ட்லங்கிறப்போ 500, 600, 1000 ஸ்னாப்ஷாட்ஸோட இருக்கும். அப்போ ஓகே. ஒண்ணு நீங்க அந்த நேம் இங்க ஃபெட்ச் பண்ணி எடுக்கணும். அந்த அந்த ஓகே. அந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டோட நேம் தெரிஞ்சா எடுக்க முடியும். இல்ல எனக்கு ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஞாபகம் இருக்கு. அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன் தெரியும். ஆனா ஃபைல் நேம் ஸ்னாப்ஷாட்டோட நேம் ஞாபகம் இல்ல அப்படிங்கிறப்போ, இங்க போய் சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் ஃபில்டர் அப்ளை பண்ணுங்க. ஃபில்டர் அப்ளை பண்ணா ஓகே. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன ஸ்னாப்ஷாட் இருக்கோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் டவுன் ஆகும். அப்ப ஈஸியா நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. பட் அதுலயும் வந்துட்டு ஒரு 100, 200 இருக்குன்னா? அததான் ப்ரோ. இங்க ஃபில்டர்ல நெக்ஸ்ட் போயிட்டு வந்து ரிசோர்ஸ் 200 குரூப்பா? அதுலயும் 200 இருக்கு அண்ணாவா? அதுலயும் அதுல 200 இருந்தா 200 இருக்குன்னா டைம் ரிசோர்ஸ் கிரியேஷன் குரூப்பா? பண்ணுவோம். இங்க டைம் கிரியேட்டட் இருக்கு பாத்தீங்களா? எப்ப கிரியேட் ஆயிருக்குன்னு டைம் செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ எந்த டேல வேணும்? சப்போஸ் வந்து ஓகே. லாஸ்ட் வீக் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு VM நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கீங்க. லாஸ்ட் வீக்ல ஆக்டிவிட்டி பண்ணியாச்சு. VM வந்து சூப்பரா இருக்கு. ரன்னிங்லயே இருக்கு. 1 வீக் ஆயிடுச்சு. சடனா அந்த அப்கிரேட்னால ஒரு 1 வீக் அப்புறம் தான் இஷ்யூவே ஆகுது அப்படின்னா,
கஸ்டமர் வந்து எனக்கு அந்த 1 வீக் முன்னாடி தான் நல்லா இருந்துச்சு விஎம். அப்கிரேட் பண்ண 1 வீக் அப்புறம் 1 வீக் வரைக்கும் எனக்கு பெருசா சம்திங் இட்ஸ் நாட் குட் விஎம்ல. எனக்கு வந்து அந்த டேட்ல நீங்க ரீஸ்டோர் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ம். அந்த டேட்ல ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருப்போம். ஸோ அது எந்த ம். டேட்ன்னு சொல்லி தேடுவோம் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. இதுதான் அந்த டேட்னா, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்க்க கன்வெர்ட் பண்ணி அந்த விஎம் கூட போய் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓகே. ப்ரோ இல்ல எனக்கு இன்னொரு டவுட். என்னன்னா, இப்போ ரிசர்ச் குரூப்ல வந்துட்டு ஒரு விஎம் தான் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல மல்டிபிள் விஎம் கிரியேட் பண்ண முடியுமா? நெறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரிசர்ச் குரூப்ல வந்து நெறைய விஎம் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணலாம். என் ஓகே. நம்பர் ஆஃப் விஎம்ஸ் ஆனா நீங்க வந்து ஒரு விஎம்ல வந்து ஒரு ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். கரெக்ட். ஒரு விஎம்னா ஒரே ஒரு ஓஎஸ் தான். மல்டிபிள் ஓஎஸ்க்கு ஓகே, இங்க ஓகே. சான்ஸே கிடையாது. ஓகே, ஓகே. கொஞ்சம் பேக் வாங்களேன். இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அவுட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன ஸ்னாப்ஷாட் நேம் தெரிஞ்சுச்சுன்னா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க முடியும். எடுக்க அப்படி முடியும். எனக்கு தெரியலன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நான் எடுக்கலாம். அது எடுக்கலாம். குடுத்துட்டாங்க. எனக்கு அப்ப சப்ஸ்கிரிப்ஷனும் தெரியல. அதுல வந்து ரிசோர்ஸ் குரூப் வேணாலும் அது கூட குடுக்கலாம் நம்ம ம். இங்க. அது கூட நம்ம குடுத்து இங்க எடுக்கலாம். இல்ல எனக்கு ம். சப்ஸ்கிரிப்ஷன் ஞாபகம் இல்ல. லொகேஷன் மட்டும் தானா, லொகேஷன் ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு ஓகே. இதுல எதுவுமே இல்லன்னா, அதுவும் ஆட் பண்ணலாம். ஃபில்டர் குடுத்து புதுசா நம்மளா ஒரு பட் கண்டிஷன் ஆனா இதுல இன்னும் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஎம் நேம் குடுத்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்ல? கரெக்ட். யூசுவலா நாங்க ஸ்னாப்ஷாட் ஜெனரலா வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்போ, விஎம் உடைய நேம் அண்டர்ஸ்கோர் ஓஎஸ் டிஸ்க்ன்னு போடுவோம். ஓஎஸ் ஆ. ஸ்னாப்ஷாட் போடுவோம். நான் சும்மா ஜஸ்ட் ஓகே, டைரக்ட்டா ஓகே. ஓஎஸ் டிஸ்க்ன்னு போட்டுருக்கிறேன். ஓகே, ஓகே. யூசுவலா புரியுது. நேம் வந்து விஎம் நேம்லயே தான் இருக்கும். அப்பதான் ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஆ. கரெக்ட். இப்ப வேலிட் கொஸ்டின் தான். யூசுவலா வந்து விஎம் நேம்ல தான் வந்து ஸ்னாப்ஷாட்டே எடுப்போம். ஓகே. சரி, ஓகே. ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன? ஸ்னாப்ஷாட்லேருந்து டிஸ்க்க கன்வெர்ட் பண்ணணும். ஓஎஸ் டிஸ்க்க கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ணி ஓவர் வியூல இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து டிஸ்க் கிரியேட் பண்ணலாம். இல்ல இந்த ஸ்னாப்ஷாட்ட இமேஜா கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்னாப்ஷாட்ட திரும்ப என்ன பண்ணலாம்? காப்பி குடுக்கலாம். காப்பி ஸ்னாப்ஷாட் குடுக்கலாம். டெலீட் பண்ணலாம். ரிஃப்ரெஷ்னா ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ ரிஃப்ரெஷ் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. இப்போ கீழ வந்தோம் அப்டின்னா, இதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் இந்த ஸ்னாப்ஷாட் உடைய ப்ராப்பர்ட்டீஸ் Gen2 விஎம். ஸோ கம்ப்ளீஷன் பெர்சன்டேஜ் சக்சஸ் 127 ஜிபி சைஸ் டிஸ்க் இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும். ஸோ இதிலிருந்து கிரியேட் டிஸ்க் நம்ம குடுக்க போறோம். ஏன்னா டிஸ்க் கிரியேட் பண்ணா தான் விஎம் கிரியேட் பண்ண முடியும். நம்ம டைரக்ட்டா இதுல ஸ்னாப்ஷாட்ட வச்சு காப்பி இப்ப இதுல வந்து காப்பி இருந்துச்சு பாத்தீங்களா? காப்பி ஸ்னாப்ஷாட். இது குடுத்தோம்னா நான் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ற மாரி? காப்பின்னா இது வந்து நம்ம டூப்ளிகேட் கிரியேட் பண்றோம். இந்த ஸ்னாப்ஷாட்டே இன்னொரு டூப்ளிகேட். ஓகே, ஓகே. ஓகே, ஜஸ்ட் ஓகே. காப்பி பேஸ்ட் எந்த பண்றோம். டீட்டெயில்ஸ் எதுவும் குடுக்க தேவையில்ல. அதே டைரக்ட்டா வந்து தான் நம்ம ரிவ்யூ அண்ட் நேம் கிரியேட் மட்டும் மட்டும் குடுத்தா ஸ்னாப்ஷாட்டோட நேம் இன்னொரு நேம் குடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணோம்னா இது அது டூப்ளிகேட் வந்து ஆகும். சேவ் அஸ் தானே ஆகும். இல்ல, இல்ல. ஆட் ஆன் ஆயிடும். இப்ப நீங்க வந்து இன்னொரு நேம் குடுக்கணும். அந்த ஸ்னாப்ஷாட் நேம் இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, ம். டிஸ்க் ஸ்னாப்ஷாட் -2 ஆர் -காப்பி. ஓகே, ஸோ காப்பி பண்ணி வைக்கிறது. அங்க ஒரிஜினல் இருக்கும். இன்னொன்னு காப்பி காப்பி பண்ணி வைக்கிறது. ஓகே, ஓகே. ஓகே. கிரியேட் டிஸ்க் குடுக்க போறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, கிரியேட் மேனேஜ்டு டிஸ்க் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்ப இந்த இடத்துல ஓஎஸ் டிஸ்க் உடைய நேம் வந்து குடுக்கணும். ஸோ விஎம் இப்போ விஎம் உடைய நேமே குடுக்குறேன். VM01 ஹைஃபன் ஓஎஸ் டிஸ்க் சாரி. இப்ப இது வந்து நியூ நேம் குடுக்கணும். இந்த டிஸ்க்குக்கு. நம்ம அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? விஎம் தான் கிரியேட் பண்றோம் இந்த டாஸ்க்ல. அப்போ VM2 சாரி VM2 ஓஎஸ் டிஸ்க். சும்மா நம்ம எந்த நேம் வேணாலும் குடுக்கலாம். நான் வந்து இன்னொரு விஎம் கிரியேட் பண்ண போறேன். அதனால VM2 உடைய ஓஎஸ் டிஸ்க்ன்னு சொல்லி சும்மா ஒரு பேர் கிரியேட் புதுசா ஒரு விஎம் இது. புதுசா ஒரு விஎம் கிரியேட் பண்றதுக்காக நான் டிஸ்கோடைய நேம் குடுக்குறேன். இப்போ அதே ம். விஎம் உன்னோட நேம் குடுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். ஓஎஸ் டிஸ்க்குக்கு நான் புதுசா ஒரு நேம் செட் பண்றேன். அதுலருந்து நான் விஎம் கிரியேட் பண்றேன். ஓகே. ம். இப்ப சப்போஸ் வந்து இங்க எக்ஸிஸ்டிங்லயே நம்ம அட்டாச் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த விஎம் உடைய நேம நம்ம ஓஎஸ் டிஸ்க் நேமா குடுக்கணும் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. சரி. டிஸ்க்க குடுத்துட்டு கிரியேட் குடுக்குறேன்.
ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து டிஸ்கா கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து இங்க டிஸ்கா கன்வெர்ட் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்க் வந்து கிரியேட்டட், ஸ்டேட்டஸ் ஓகே. இங்க டிப்ளாய்மென்ட் வந்து சக்சஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப அந்த டிஸ்க்க நம்ம எங்க போய் பார்க்கிறது? புதுசா கிரியேட் பண்ண டிஸ்க்க திரும்ப ஹோம்க்கு வந்துட்டு இங்க குளோபல் சர்ச்ல போயிட்டு டிஸ்க்ன்னு சர்ச் ஸ்னாப்ஷாட்டா? பண்ணுங்க. டிஸ்க்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதுல போனோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து இங்க காட்டும். இதுல எல்லா டிஸ்க்குமே காட்டிடும். விர்ச்சுவல் மிஷின்ல என்னென்ன டிஸ்க் இருக்கோ, ரன்னிங் விர்ச்சுவல் மிஷின்ல இருக்கிறது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல எவ்வளோ மிஷின் இருக்கோ, எல்லா மிஷினோட டிஸ்க் ஃபுல்லா இங்க காட்டிடும். அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும்? இது வந்து இந்த விஎம் உடையது. இது வந்து இது யார் என்ன டிஸ்க்ன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எப்படி நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, ஸோ இந்த இடத்திலே பார்க்கலாம். விஎம்1 டிஸ்க் 127 ஜிபி. ஓனர் யாரு? இங்க ஓனர் யாருன்னா, இந்த ஓனர் நேம் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் இந்த டிஸ்க் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய விஎம் நேம். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்க் ஆல்ரெடி விஎம்1 கூட அட்டாச் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இது ஒரிஜினல் டிஸ்க். செகண்ட் டிஸ்க் பாருங்க, ஓனர் டீடைல் வந்து நன்னா இருக்கு. எம்ப்டியா இருக்கு. அப்போ இந்த டிஸ்க் வந்து எந்த விஎம் கூடயும் அட்டாச்ட்ல இல்ல. அந்த விஎம் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி ஓவர் வியூல பார்த்தா, டிஸ்க்குடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அன்அட்டாச்ட். அப்போ அன்அட்டாச்டுன்னா என்ன மீனிங்? எந்த ஒரு விஎம்லயும் இந்த டிஸ்க் வந்து அட்டாச்ட்ல இல்லவே இல்ல. அப்போ இந்த டிஸ்க் வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த டிஸ்க இண்டிபெண்டன்ட் டிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. எந்த டிஸ்க் யார் கூடயும் அட்டாச் ஆகாம இருக்கோ, எந்த விஎம் கூடயும் அட்டாச் ஆகாம இருக்கோ, அந்த டிஸ்க் இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். சரிங்களா? இப்ப இது வந்து இண்டிபெண்டன்ட் டிஸ்கா இருக்கு. இப்ப நம்ம இந்த டிஸ்க் என்ன பண்ண போறோம்? திரும்ப இந்த டிஸ்க்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் வேணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். ஸ்னாப்ஷாட் வேணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். டெலீட் பண்ணலாம். ஒரே ஆப்ஷன் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இது டிஸ்கா மாறிடுச்சு. இப்ப டிஸ்க்குக்கான ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆயிடுது. ஸோ இந்த டிஸ்க பேஸ் பண்ணி விஎம் கிரியேட் பண்ணு. இமேஜ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ. ஸ்னாப்ஷாட் வேணும்னா திரும்பவும் இந்த டிஸ்க்ல இருந்து ஸ்னாப்ஷாட் எடு. சொல்லிட்டு டிஃபால்ட்டா ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ண ப்ரோ ஒரே போறோம்? ஒரே நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ப ஓஎஸ் டிஸ்க்க வந்துட்டு இது மாரி கன்வெர்ட் பண்ணிட்டோம் கரெக்ட்டுங்களா? ஓஎஸ் டிஸ்க ஸ்னாப்ஷாட் ஸ்னாப்ஷாட்டா ஃபைல்ல கன்வெர்ட் வந்து ஸ்னாப்ஷாட்டா கன்வெர்ட் பண்ணோம். அதுலேருந்து ஓஎஸ் டிஸ்க்கா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ம். கன்வெர்ட் பண்ணிட்டு நியூ விஎம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நியூ விஎம் இனிமேல் தான் பண்ண போறோம். இப்ப டிஸ்க் மட்டும் இந்த இனிமேல் தான் ஸ்டேஜ் பண்ணணும். வந்துச்சு. இதுக்கப்புறம் நியூ விஎம் கிரியேட் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப் தான் இங்க ஃபர்ஸ்ட்டே குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நியூ விஎம் கிரியேட் பண்றக்கூடியது. இல்ல எனக்கு நியூ விஎம் வேண்டாம். இந்த டிஸ்க்க நான் திரும்பவும் இமேஜா கன்வெர்ட் பண்ண போறேன். நேத்து பார்த்தோம்ல இமேஜ். இந்த டிஸ்க்க இமேஜா பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்ல திரும்ப இந்த டிஸ்க் எடுத்து நான் திரும்ப இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண போறேன். அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது எதுக்கு ப்ரோ இன்னொன்னு கிரியேட் பண்றோம்? அது வந்து பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அ ரைட் வே. பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தேர் இஸ் அ ஆப்ஷன். ஓகே. ஏன்னா இது வந்து டிஸ்க்னால டிஸ்க்குடைய ஜெனரல் ப்ராப்பர்ட்டீஸே இந்த 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருவான். ஒரு டிஸ்க்னா நீ அந்த டிஸ்க்க யூஸ் பண்ணி விஎம் கிரியேட் பண்ணலாம். இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி ஃபீச்சர் இது. டிஸ்க்குடைய ஃபீச்சர் இது. ஓகே. ம். அது ஓஎஸ் டிஸ்க்குடைய ஃபீச்சர் தான் இது. இது வந்து டேட்டா டிஸ்க்ன்னு நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் ஃபியூச்சர்ல வரும். டேட்டா டிஸ்க்ல வராது இந்த கான்செப்ட். ஓஎஸ் டிஸ்கா இருந்தா மட்டும் தான் இந்த ஃபீச்சர் அப்ளிகபிள். ம். சரி, இப்போ விஎம் குடுக்குறோம். விஎம் கிரியேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி விஎம் எப்படி டிப்ளாய் பண்ணோமோ, அதே ஸ்டெப் தான். ஒரே ஒரு இடத்துல என்ன சேஞ்ச் ஆகும்னு மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஆஸ் யூசுவல் ரிசோர்ஸ் குரூப் விஎம் உடைய நேம் விஎம்02 குடுக்குறேன். ரெஸ்ட் ஆல் செட்டிங்ஸ் சேம். இங்க இமேஜ் இருக்கு பாத்தீங்களா? இமேஜ் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? இமேஜ செலக்ட் பண்ணுவோம். விண்டோஸ் இமேஜ், லினக்ஸ் இமேஜ்ன்னு இமேஜ் செலக்ட் பண்ணுவோம். விஎம் இருக்கு. விஎம் ஓட இமேஜ் செலக்ட் பண்ணா இந்த இடத்துல என்ன செலக்ட் ஆயிருக்கு? டிஸ்க் செலக்ட் ஆயிருக்கு. டிஸ்க் செலக்ட் ஆயிருக்கு.
ஏன்னா இத வச்சு தான் இந்த டிஸ்க வச்சு தான் நம்ம விஎம் கிரியேட் பண்றோம். இந்த டிஸ்க்குள்ள தான் ஓஎஸ் இருக்கு. அதுல என்ன ஓஎஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அது என்னனாலும் அந்த விஎம் எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ இதுக்கான சைஸ் as it is கொடுத்துட்டு இப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன வேணும், நெட்வொர்க் என்ன, டிஸ்க், நெட்வொர்க்கிங் இங்க வந்து நம்ம சைஸ் எதுவும் மாத்த முடியாதுல்ல ப்ரோ? டிஸ்க் சைஸ் மாத்திக்கலாம். சைஸ் மாத்திக்கலாம். டிஸ்கோடைய சைஸ் வந்துட்டு மாத்திக்கலாம். டிஸ்கோடைய சைஸ் வந்து டிஃபால்ட்டா 127 ஜிபில இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க டிஃபால்ட்டா 127 ஜிபி இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம விஎம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைஸை மாத்திக்கலாம். திரும்ப இந்த சைஸ் வேணும்னாலும் மாத்திக்கலாம். இப்ப பண்ண ஃபிளெக்சிபிலிட்டி முடியாது. இருக்கும். ஃபைல் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மாறவே மாறாது. சைஸ் ம். எப்படி வேணாலும் நம்ம மாத்தலாம். இல்ல அந்த இடத்துல இப்ப ஆப்ஷன் காமிக்கலையா, அதுக்காக கேட்டேன். இல்ல இங்க மாத்த முடியாது. இங்க வந்து இமேஜ் அதுதான் கேட்டேன். டிஸ்கோட சைஸ் மாத்த முடியாது. ஆனா விஎம் ம். ஓட சைஸ் இங்க மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னா வேற வேணும்னா இங்க கிளிக் பண்ணி வேற ஆப்ஷன் செலக்ட். விஎம் சைஸ் ஓகே. நான் டிஸ்க் கேட்டேன். டிஸ்க் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல மாத்த முடியாது. நம்ம விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிஸ்க் மாத்திக்கலாம். சைஸ் வந்து ஓகே. 127க்கு பதிலா நம்ம 150 or 200 ஓட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. So networking delete ஸோ இது வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் விஎம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சோர்ஸ் இமேஜை பேஸ் பண்ணி, அதாவது சோர்ஸ் விஎம் பேஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் கொடுக்குறேன், கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் த டிப்ளாய்மெண்ட். ஸோ விஎம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் விஎம் விண்டோஸ் VM02 OS டிஸ்க். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விஎம் கூட அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்டு விஎம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம நேற்று ஓஎஸ் இமேஜஸில் நம்ம ஜெனரலைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஜெனரலைஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன ஆகிடும், டெலீட் ஆகிடும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது ஸ்னாப்ஷாட்லேருந்து பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எந்த ஒரு ஜெனரலைஸும் பண்ணலை. இப்போ எப்படி இருக்குங்கிறத மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் காட்டுறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நம்ம இந்த டிஸ்க் வழியா, அதாவது ஸ்னாப்ஷாட் வழியா விஎம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஓஎஸ் டிஸ்க் மூலமா லாஸ்ட் ஃபைனலா ஓஎஸ் டிஸ்க் மூலமா நம்ம வந்து நியூ விஷுவல் மிஷின் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம என்ன சொல்லணும், ஸ்னாப்ஷாட்ல இருந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும். டெக்னிக்கலா சொல்லணும். அதுதான். ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஓகே. நம்ம விஎம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஒரு நியூ விஎம் மிஷின் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே வந்து எக்ஸிஸ்டிங் விஎம்ல நம்ம ஆட் பண்றது வந்து அது எப்படி? அது நான் உங்களுக்கு அப்கமிங் டாபிக்ல, அதாவது அதுக்குன்னே நமக்கு டெடிகேட்டடா இங்க இருக்கும். ஸோ இதுல எல்லாமே இன்னும் இன்டெப்தா போகும். இப்போ நம்ம இப்போ நான் சும்மா லைட்டா சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாமே ட்ரபிள் ஷூட்டிங்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லுவேன். அந்த இங்க இருக்கு ஸ்வாப் ஓஎஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நான் அந்த கிளாஸ் வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். கன்ஃபியூஸ் ஓகே ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்னாப்ஷாட் மூலமா ஸ்னாப்ஷாட் இமேஜ் மூலமா புதுசாக ஒரு விஎம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கரெக்ட். ஸோ இப்போ விர்ச்சுவல் மிஷின்குள்ள போயிட்டு நம்ம கிட்ட இப்போ 2 விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். ஸோ VM1 VM2 இதை கிளிக் பண்ணுவோம். விஎம் ரன்னிங்ல இருக்கு. இப்போ இந்த VM2 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம இப்போ புதுசா கிரியேட் பண்ணியிருக்கிறது. இங்க கீழே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் இருக்கு பாத்தீங்களா? கம்ப்யூட்டர் நேம் வந்து இங்க நன்னுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? கம்ப்யூட்டர் நேமே இங்க அப்டேட் ஆகல. அப்டேட் ஆகலைன்னா நம்ம இதை வந்துட்டு டூப்ளிகேட் விஎம் தான் இது. இப்போ நம்ம வந்து புதுசா கிரியேட் பண்ணியிருக்கிறோம், ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா இங்க இருக்கணும். இங்க என்ன நேம் இருக்கோ இங்க நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஏன்னா இது கம்ப்யூட்டர் நேம்ங்கிறது ஓஎஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நேம். VM1 பார்ப்போம். VM1 செட்டிங் எப்படி இருக்கு?
இங்க VM1 உடைய செட்டிங்ஸ் பாருங்க. கம்ப்யூட்டர் நேம் VM01 இங்க இருக்குங்களா? VM1 ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? சோர்ஸ் VM. ஓகே. இதுல இங்க இருக்கு. ஆனா செகண்ட் VMல அங்க இல்ல. இப்ப செகண்ட் VM RDP எடுத்து காட்டுனேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். செகண்ட் VMக்குள்ள போயிட்டு நம்ம பார்த்தோம்னா, VM உடைய 1 உடைய நேம் தான் இருக்கும் ஸ்டில். RDP எடுக்கலையா? ஆகலையா? RDP இருக்கே 3389. Sure. ஓகே. அது ப்ராப்ளம் இல்ல. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ VM2 வந்து ரன்னிங்ல இருக்கு. ஆனா ரீச் ஆக மாட்டேங்குது. RDP எடுக்க முடியல. மேபி வேற ஏதாவது ஃப்ரீ ட்ரையல் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம். அதனால ஒண்ணும் இல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம VM ஸ்னாப்ஷாட் எடுத்து புது VM டிப்ளாய் பண்ற ஒரு மெத்தட். ஸோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ புரியல. இல்ல. இப்ப இந்த மெத்தட் தான் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் ஃபைல வச்சு நம்ம ஒரு VM டிப்ளாய் பண்ற மெத்தட். இந்த டிப்ளாய் பண்ற மெத்தட்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். ஸ்னாப்ஷாட் மூலமா நீங்க சொல்றது தானே? ஸ்னாப்ஷாட். ஓகே. ஃபைன். ஸோ இப்ப நம்ம வந்தானா இப்போ RDP எடுக்க முடியலல்ல? எடுக்கலாம். மேபி அது என்ன இஷ்யூன்னு தெரியல. இல்ல நீங்க சொல்றது எனக்கு அது புரியுது. என்னன்னா இப்போ டூப்ளிகேட்னா வந்துட்டு அங்க கம்ப்யூட்டர் நேம் காமிக்காது. நாம கிரியேட் பண்றது இங்க VM அப்டேட் அந்த ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் நேம் இப்ப காமிக்கும். அப்டேட் ஆயிடுச்சு பாருங்களேன். VM2 இங்க இருக்குங்களா? இங்க பாருங்க VM1ன்னு இருக்கு. ஆமா. இந்த வேரியேஷன் காட்டுறதுக்கு தான் நான் ரிமோட் எடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே. இங்க பாருங்க. இங்க ஓகே VM இருக்கு. புரியுது. இங்க VM1 இருக்கு. அப்போ இது வந்து சோர்ஸ். ஸோ இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம்? விர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ற மெத்தட்ஸ் ஃபுல்லாமே தரவா பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ அடுத்து என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இது வரைக்கும் நம்ம விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டோம். விர்ச்சுவல் மிஷின் நம்ம இதுல அந்த ஸ்னாப்சாட் நம்ம டூப்ளிகேட் எடுத்துட்டோம். நம்ம வந்து டைரக்டா அந்த பப்ளிக் ஐபி வச்சு ஓபன் பண்ணா ஓபன் ஆயிரும்ல? ஆயிடும். வேற ஏதாவது செட்டிங்ஸ்? இல்ல ஆயிடும். யூஸ்வலா ஆயிடும். மேபி வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கலாம். பட் 100% வந்து VM ஆகும். ரிமோட் ஆகும். ஓகே ப்ரோ. ஓகே. சார் வாய்ஸ் பிரேக் ஆகி சொல்லுங்க ராஜி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஐ திங்க் உங்க சைடு தான் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட், கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விர்ச்சுவல் மிஷினுடைய டைப்ஸை நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தருக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷின் தேவை. ஒருத்தருக்கு கேம் டெவலப் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷின் தேவை. ஒருத்தருக்கு வந்து யூடியூப் ரன் பண்றாரு, அவருடைய ஒர்க் லோட் ரன் பண்றதுக்கு ஒரு மிஷின் வேணும். இப்போ 3 பேருடைய நான் சொன்ன அந்த 3 மெம்பர்ஸோடைய யூசேஜஸ் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ எல்லாத்தையும் கிளவுட் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய டைப்பை செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஜென்ரல் டைப்பா ஒரு மெத்தட் கொடுப்பாங்க. இப்போ அதுவே வந்துட்டு இப்போ கேமிங் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து
கண்டிப்பா மெமரி அதிகமா தேவைப்படும். கேமிங் அப்ளிகேஷன்ஸ்னாலே போயாச்சுன்னா மெமரி அதிகமா தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு மெமரி ஆப்டிமைஸ்டா மிஷின் குடுப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு ப்ராசஸர் நெறைய வேணும். இப்போ நான் சொன்ன மாரி YouTube, Flipkart இது மாரி பெரிய பெரிய அப்ளிகேஷன் ரன் பண்றப்போ, ஹெவி லோட தாங்கக்கூடிய ப்ராசஸர் வேணும். ப்ராசஸர்ல CPU. அப்ப CPU அதிகமா மேனேஜ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி Azure விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல நெறைய டைப்ஸா ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதுல வந்துட்டு பிரைமரியா, பேசிக்கா இருக்கக்கூடியது வந்துட்டு பிசினஸ் டைப் Azure விர்ச்சுவல் மிஷின்ஸ். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் டைப்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டு அதாவது ஜெனரல் பர்ப்பஸ்ன்னு சொல்லுவோம் இத. எல்லா காமனா யூஸ் பண்ணக்கூடியது ஜெனரல் பர்ப்பஸ். இதுல வந்துட்டு 2 சீரிஸா ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிசினஸ், D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். இது 2மே ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்டு. Dங்கிறது ஜெனரல் பர்ப்பஸ் ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த 2மே வந்துட்டு ஜெனரல் பர்ப்பஸ். காமனா எந்த இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுல இந்த B சீரிஸ் வர்றது வந்துட்டு எப்படின்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். இந்த B சீரிஸஸ் உடைய மிஷினுடைய சைஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு B சீரிஸ் மிஷின்ஸ் வந்துட்டு இதனுடைய நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் B1S அண்டர்ஸ்கோர் V3. இந்த V3ங்கிறது வெர்ஷன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ B1 அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு CPU மீன் பண்ணுது. இந்த இடத்துல இங்க 1ங்கிறது 1 CPU மீன் பண்ணுது. அப்போ இப்போ ஸ்டாண்டர்ட் B1S V3 அப்படின்னு நம்ம செலக்ட் பண்றோம்னா இதுக்கு வந்துட்டு ஒரு CPU விர்ச்சுவல் CPU vCPU நம்ம கொடுக்கணும். ஒரு CPU 3.5 GB வந்துட்டு GB RAM இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு CPU ஒரு VM ரன் ஆகுமா? ஒரு VM ரன் ஆகும். விண்டோஸ் லோட் பண்ணா ஒரு CPU ரன் ஆகுமானா கண்டிப்பா ரன் ஆகாது. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். VM லோட் ஆயிடும். ஆனா நம்மளால ரிமோட் எடுத்தே பார்க்க முடியாது. ஆனா இதையும் ஒரு சீரிஸா வச்சிருக்காங்க காஸ்ட் சேவிங்காக. இது மோஸ்ட்லி லைனக்ஸ் மிஷின் எல்லாம் இந்த ஒரு CPU ஈஸியா ஒர்க் ஆகும். பட் விண்டோஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும். ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஒர்க் ஆகும். ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அப்ப இது வந்துட்டு எதுக்காகன்னா பிசினஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். அதுவே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் D சீரிஸ் போறவங்க வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்றது எல்லாமே ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D2S அண்டர்ஸ்கோர் V3. இதுதான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த வெர்ஷன் தான். இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம VMல போயிட்டு பார்த்தோம்னா இங்க பாருங்க ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D2S V3 தான் நம்ம யூஸ் பண்றோம். எதுக்காகனா மினிமம் 2 கோர் இருந்தா ஒரு VM வந்து ஒரு OS வந்து லோட் ஆகிறதுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு 2 vCPU 8 GB RAM இருக்கும். இந்த Vங்கிறது வெர்ஷன் 3. வெர்ஷன் 3ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த சைஸ் உடைய வெர்ஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறதுனால லிட்டரலி சொல்ல போனா கொஞ்சம் வந்துட்டு இது ஓல்டர்னு கூட சொல்லிக்கலாம். ஓல்டர் வெர்ஷன் கூட சொல்லிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவோம். இதுல நம்மளுக்கு வந்துட்டு டோட்டலா V5 V6 வரைக்கும் இப்போ வரப்போகுது. இப்போ V3 V4 இருக்கு, V5 இருக்கு, V6 வந்து அப்கமிங்ல இருக்கு லிஸ்ட்ல. சரிங்களா? இப்போ இவ்வளோ வெர்ஷன் வந்துட்டு இதுல ஆட் ஆயிருக்கு. இது எதை பேஸ் பண்ணி இந்த வெர்ஷனை இது பண்றாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு தான், ஃபீச்சர் தான். ஒவ்வொரு VMக்கும் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு வெர்ஷன் 3னா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. வெர்ஷன் 4னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஃபீச்சர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி V4 V5 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எப்படி வரும் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற மாதிரியாகவும் ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D2S அண்டர்ஸ்கோர் V4
ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D2S அண்டர்ஸ்கோர் V5 இந்த மாதிரி வரும். ஆனா V3ங்கிறது காமனா யூஸ் பண்றது. இது வந்து ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓனரும் எனக்கு V4 மிஷின் கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்போ we go with the V4 வெர்ஷன் 4க்கு போவோம். ஒரு சில ரிக்வயர்மெண்ட்ல இப்போ V5 வெர்ஷன் 2ன்னு சொல்றப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 8 GB RAM, வெர்ஷன் 3 அப்போ 8 GB RAM. அதே மாதிரி வெர்ஷன் 4 அப்போ பாத்தீங்கன்னா RAM மட்டும் மாறுமா இல்ல CPU சேர்த்து மாறுமா? எவ்ரிதிங் சேம், எல்லாமே சேம். இங்க ரீட் ரைட் ஆபரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது ஒவ்வொரு விஎம்க்கும் ரீட் ரைட் ஆபரேஷன் இருக்கும். ரீட் ரைட்டுங்கிறது நம்பர் ஆஃப் டைம் வந்துட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரீடு ரைட்டு. ஒரு டேட்டா நம்ம அக்சஸ் பண்றோம்னா அது எவ்வளவு ஸ்பீடா ரீட் ஆகுது ரைட் ஆகுதுங்கிற ஒரு ஸ்பீடு இருக்கும். ஐஆப்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். அண்ட் த்ரூபுட்னு சொல்லுவோம், எவ்வளவு ஸ்பீடா வருது போகுது, எவ்வளவு ஸ்பீடா ஒரு விஎம் வந்துட்டு ஸ்பின் அப் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி i3 i5 i7 i9 இன்டெல்ல வெர்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ஸ்லயே பார்த்தோம்னா V3 V4 V5 இருக்கும். இப்போ i5லயே வந்து நம்ம i5லயே டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா i5லயே நம்மளுக்கு வந்துட்டு 8 GB RAM 16 GB RAM இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா 4 கோர் ப்ராசஸர்னு சொல்லி உள்ள இருக்கும். அதே இது i7ல இருக்கும், 4 கோர் ப்ராசஸர் இருக்கும், 8 GB RAM இருக்கும். அதே இது i9ல இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஒன்று தான், ஆனா சிஸ்டம் உடைய ஸ்பீடு வேரி ஆகும். நீங்க i5ல வந்து அதே 8 GB RAM அதே 4 கோர் ப்ராசஸர்ல சிஸ்டம் உடைய ஸ்பீடு ஒரு மாதிரியும், i7ல இருக்கக்கூடிய ஸ்பீடு i9ல இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து வேரி ஆகுது பாத்தீங்களா? அதுதான் இங்க V3 ஓட வெர்ஷன் ஸ்டாண்டர்டு, V4 V5ங்கிறது இந்த பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மாறக்கூடியது. ஜென்ரலா உங்களுக்கு இங்க காட்டுறேன். விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள போயிட்டு சைஸ்ன்னு சர்ச் பண்ணணும். இந்த சைஸ்க்குள்ள இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பி சீரியஸ், B1MS, B1S, B2MS, B2S. ஸோ பிஸ்னஸ் சீரீஸ்ல டோட்டலா 4 கொடுத்துருக்காங்க ஃப்ரீ வெர்ஷனுக்கு. நம்ம இது யூஸ் பண்றது இந்த இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 1 GB RAM, சாரி 1 CPU, 1 GB RAM, B2MS-ல 2 CPU 8 GB RAM, B2S-ல 2 GB RAM 4 GB மெமரி, சரி 2 CPU 4 GB மெமரி. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த VM உடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க. இங்க ஸ்பீடு மேக்ஸிமம் ஐஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதனுடைய ஸ்பீடு பாருங்க 640, மேக்ஸிமம் பார்த்தா 1280 தான் இந்த ஜெனரல் பர்பஸ் பி சீரிஸ் பிசினஸ் சீரிஸ் உடைய கெப்பாசிட்டியும். இப்போ டி சீரிஸ் பாருங்க, இப்ப கீழே D2S V3 கொடுத்துருக்காங்கல்ல, இதனுடைய அந்த ஐஆப்ஸ் என்ன பாருங்க, 3200 ஐஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய ஸ்பீடும் நல்லா வேரி ஆகுதுங்களா? அதே மாதிரி இந்த V3க்கு பதிலா V5ன்னு போனோம்னீங்க, அது இன்னும் அதிகமாகும். நம்மளுக்கு வந்து அந்த வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி வந்து இந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்ல கிடையாது, சாரி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ல கிடையாது. பெய்டுன்னு போறப்போ நம்மளுக்கு அந்த வெர்ஷன் எல்லாமே V5 வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, V5 வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ RAM பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும், பட் வந்து அது உள்ள ப்ராசஸ் ஆகிறது மட்டும் அதிகமா இருக்குங்கிறீங்க. இந்த IOPS இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நமக்கு மாறும், ஐஆப்ஸும் லாஜிக்கல் ஸ்டோரேஜஸும். இந்த லாஜிக்கல் ஸ்டோரேஜஸ்ங்கிற வேற ஒன்றும் இல்லை, டிஸ்க் தான், நம்பர் ஆஃப் டிஸ்க். இது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் அடிஷனல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. புதுசா எக்ஸ்ட்ராவா ஒரு விஎம்க்கு டேட்டா டிஸ்க் ஆட் பண்ணா டோட்டலா இவ்வளவு கெப்பாசிட்டி வரைக்கும் 16 டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம், 4 டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஓகே, ஸ்பெசினா இது வந்து என்க்ளோசர் மாதிரியா ப்ரோ இது? சரி, இங்க இருக்கு பாருங்க டேட்டா டிஸ்க் கவுண்ட், இங்க இருக்கு பாருங்க 4 டிஸ்க். நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து டோட்டலா 4 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு SCSI சப்போர்ட்டட் லன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, உள்ள லோக்கல் ஸ்டோரேஜஸ்க்குள்ள iSCSI இதெல்லாம். ஸோ அந்த இதுல வரக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடியது.
பட் இதெல்லாம் எப்படி வேரியேஷன் பண்றோம் அப்படின்னா இந்த ஐஆப்ஸை பேஸ் பண்ணி இந்த விஎம்ஸ் உடைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துட்டு வேரி ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம யூஸ் பண்றது எல்லாமே V3 யூஸ் பண்றோமா, V4 V5 இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்குயர்மெண்ட் உள்ள ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் போகும், இந்த சிபியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இங்க இப்போ அடுத்த சைஸ் பாருங்க, இது இருக்கட்டும். அண்டர்ஸ்கோர் D2S_V3 இந்த வெர்ஷன்ல 2 விர்ச்சுவல் CPU 8 GB RAM சொன்னோமா. இப்போ இதுக்கு அடுத்த சைஸ் போறோம், ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D4S_V3. அப்போ இதுக்கு எவ்வளவு CPU வரும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 4 இதுக்கு 4 வரும். 4 CPU 16 GB RAM போயிடும், சேஞ்ச் ஆயிடும். இந்த சைஸுக்கு இது அப்படியே டபுள் ஆயிட்டே வரும். 2 CPU ஓகே. 4 CPU னா அப்படியே டபுள். ஓகே, டபுள் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D8S_V3. இப்போ 8க்கு போயாச்சுன்னா இங்க 8 CPU 32 இங்க 32 GB RAM போயிடும். இதே மாதிரி அப் டு வந்து இதனுடைய சைஸ் வந்து எது வரைக்கும் இருக்கும்னா ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D64 வரைக்கும் இருக்கு. ஓகே. 64னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு D8 இப்போ 8க்கு அப்புறம் எது வருதுன்னா அப் டு தான், அப் டு சொல்லிக்க. அப்ப 8க்குனா இதுக்கு அப்புறம் 16 வரும், 32 வரும், 64 வரும். ஸோ அப்போ 64னா 128 vCPU. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் இந்த மாதிரி வந்து இதுக்கு அடுத்து 32னா இதுக்கு அடுத்து வந்து 64, அதுக்கப்புறம் வந்து 128, இதுக்கு வந்து 256 கிட்ட வரும். இந்த D64னா 250 512 16 120 16 CPU இங்க வந்துட்டு 64 GB. அப்புறம் வந்துட்டு D32க்கு இங்க வந்து 32 CPU 128 GB. ரைட். இங்க D64னா இங்க வந்து 256 GB வரைக்கும். ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் D64S_V3 இங்க வந்து 64 CPU 256 GB RAM. இவ்வளவு வரைக்கும் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு வரைக்கும் கொடுத்திருக்காங்க சைஸ். ஓகே. பட் இது பாத்தீங்கன்னா V3 வெர்ஷன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து V4 V5 V6 அது வந்து ஜஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான். பட் வந்து கான்செப்ட் ஒண்ணுதான். ஆமா, அதுலயும் இது மாறும். அதுல வந்துட்டு 128 இருக்கா என்னன்னு தெரியல. பாப்போம். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் இதெல்லாம் அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டே இருக்க முடியாது. இப்போ அதுல வந்து இது நான் உங்களுக்கு லேட்டரான்னு சொல்றேன், இந்த பிரைசிங் கால்குலேட்டர்ல என்னன்னு. இங்க கொடுத்திருப்பாங்க சைஸ் D64S. இங்க D64S கொடுத்தானா இங்க பாத்தீங்கன்னா V3 V4 V5 V6 இருக்குங்களா இங்க. இப்போ D128ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். D128Sல V6 மட்டும்தான் 128 வரைக்கும் வருது. ஓகே. V6 வெர்ஷனுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. V5க்கு இல்ல, V4க்கு இல்ல, V3க்கு இல்ல. D256 கொடுத்திருக்காங்க கிடையாது. இப்போ மேக்ஸிமம் D128 வரைக்கும் V6 இருந்தா மட்டும் கொடுப்பாங்க. D64னா நம்மளுக்கு எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிடுது. V3 இருக்கு, V4 இருக்கு, V5 இருக்கு, V6 இருக்கு. இப்போ V6க்கு மட்டும்தான் 128 சைட்ல கொடுத்திருக்காங்க.
இப்போ ரியல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் யூஸ் பண்ற சைஸ்னா, அவங்க ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி தான். ஆமா. இந்த ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து D32 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். D32 சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 32 CPU 128 GB RAM இருக்கக்கூடிய VM யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல ஓகே, ஹெவியா வந்து ரேர் தான். பட் அப் டு D32 இஸ் அ காமன். ஓகே. இது எப்படி ப்ரோ? இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றதுனா A to Z அவங்களே சொல்லிருவாங்களா? எனக்கு இந்த மாதிரி இந்த சைஸ் கான்ஃபிகரேஷன் இல்ல ஆமா. சிம்பிளா வந்துட்டு நான் வந்து கேம் ப்ராஜெக்ட் யூஸ் பண்றேன். அதனால அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல வந்து எனக்கு இவ்வளோ இது வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அவங்க இந்த சைஸ் வந்து சொல்லிருவாங்க bro. சொல்லிருவாங்க. இந்த கீவேர்டை கொடுத்துருவாங்க. ஓகே. இத குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம இதுல இருந்து தான் கிரியேட் பண்ணி குடுக்கணும். சப்போஸ் வந்துட்டு எனக்கு ஸ்டாண்டர்ட்ல 2 கோர் ப்ராசஸர் அப்படின்னு சரி சிம்பிளா எனக்கு 4 கோர் ப்ராசஸர் மட்டும் குடுங்கன்னா, 4 கோர்ன்னு நம்மளுக்கு இதுதான். ஸோ அந்த கோர் ஓகே. மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. 8 கோர்ல வேணும் அப்படின்னா, நம்ம 8 கோர் இந்த வெர்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. சரிங்களா? ஓகே ப்ரோ. இது எல்லாமே ஜெனரல் பர்ப்பஸ் ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு வரக்கூடியது. ஓகே. இப்ப இதுவே வந்துட்டு இதுக்கு அடுத்த வெர்ஷன் என்ன? இதுக்கு அடுத்து வந்துட்டு CPU ஆப்டிமைஸ்ட். CPU ஆர் வந்து இத கம்ப்யூட்டர் ஆப்டிமேஷன் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். CPU ஆர் இது வந்து கம்ப்யூட் ஆப்டிமேஷன் கூட சொல்லலாம். இது வந்து ஸ்டார்ட் வித் F சீரியஸ். இந்த VM எல்லாம் Fல ஸ்டார்ட் ஆகும். ப்ரோ இப்போ நீங்க சொன்னது வந்து ஜெனரல் பர்பஸ்ல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து B பிசினஸ் ஸ்டாண்டர்டு, இன்னொன்னு வந்து D வந்து வெறும் ஸ்டாண்டர்டு. ஸ்டாண்டர்டு. ஓகேவா? இப்போ பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா? B1Sல வர்றது. B1S, B2S மொத்தமாவே 2 தான் வரும். B1S, ஓகே. B2S அது மட்டும் தான் வரும். சோ இதோட கான்செப்ட் இதே மாதிரி தான் இருக்குமா? இப்போ வந்து B1, B4S, V3 அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 4 இல்ல CPU பிசினஸ்ல வந்து 16 GB. இல்ல பிசினஸ்ல வந்து மொத்தமாவே B1S, B2S 2 மட்டும் தான். பிசினஸ்ல வந்து இதெல்லாம் இல்ல ப்ரோ. பிசினஸ்ல வந்து D4 இது B4வே கிடையாது. பிசினஸ்ல வந்து ஒன்லி ஓகே. B1, B2 அவ்வளவுதான். மொத்தமாவே ஒரு 4 B1 கேட்டகரி தான். மொத்தமாவே ஒரு 4 ஓ கேட்டகரி. ஓகே. B1 B1S இது வந்து ரொம்ப அடிமட்டம். கரெக்ட். அதாவது கிளவுட்ல எனக்கு ஒரு விஎம் அதுல வந்து ஏதோ ஒரு விஎம் எனக்கு லீஸ்ட் காஸ்ட் அப்படின்னா அது இது. ஓகே ப்ரோ. B1, B2. இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட். இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா ஸ்டாண்டர்ட். ஏன் நான் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இப்போ டீப்பா B2 எக்ஸ்பிளைன் பண்ணா போறோம்னா இப்போ B2 போறோம்னா அதோட ஜிபி எவ்வளவு ப்ரோ வருது? இப்போ அப்படியே 7 GB. B2S சொல்றீங்களா? B2S. B2னா 2 CPU 8 GB ரேம்ல வரும். 2 CPU 8 GB. 8 GBல வரும். இது ஆக்சுவலா 3.5 கிடையாது. இது வந்து 4. 4 ஓகே. ஸோ B2Sனா 2 CPU வரும் 8 GB ரேம்ல வரும். அதுல 2 ஓகே இருக்கு. ப்ரோ. 2 CPU 8 GB ரேம்ல ஒரு கேட்டகரி வருது. B1MS ன்னு ஒரு கேட்டகரி வரும். அப்ப 2 CPU வரும் 4 GB ரேம்ல வரும். ஓகே. அது மொத்தமா 4 டைப்பு. அந்த 4ல வந்து 1 CPU 1 GB ரேம் ஒண்ணு, 1 CPU 4 GB ஆமா 1 CPU 4 GB ரேம், 2 CPU 4 GB, 2 GB 8 GB. ஓகே. சரி 2 CPU 8 GB. இங்க நீங்க VMல போயிட்டு ஃப்ரீயா இருக்கிறப்போ, VMல போயிட்டு இந்த சைஸ்ல இங்க இருக்கு பாருங்க. நான் ஏன் உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் மொத்தமாவே. B1S 1 CPU 1 GB RAM. B1MS 1 CPU 2 GB RAM. B2S 2 CPU 4 GB RAM. B2MS 2 GB 8 GB RAM. சரி 2 CPU 8 GB RAM. மொத்தமா இந்த 4 தான். ஓகே. ஸோ வந்து டி சீரியஸுங்கன்னா அது வந்து நம்ம பெய்டா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாரும் காமிக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ட்ரையலுங்கிறதுனால லிமிட்டடா காட்டுது. சரி அடுத்து வந்து இருக்கக்கூடியது CPU ஆப்டிமைஸ்ட். CPUங்கிறது லைக் கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட் அதாவது ப்ராசஸர் ஆப்டிமைஸ்ட்னு சொல்லுவோம் இதுல. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் F
F2S_V2 இதுல மட்டும் V2 வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். வெர்ஷன் 2 ஸ்டாண்டர்ட் இங்க F வருது, இங்க D வருது பாத்தீங்களா? Fனா வேறெவர் நம்ம எங்க வந்துட்டு F பார்த்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்யூட் சீரியஸ். இந்த நேமை வச்சு இது என்ன ஆப்டிமைஸ்டு மிஷின்ங்கிறத நம்ம கரெக்டா சொல்லணும். F அப்படின்னா இது வந்து விர்ச்சுவல் மிஷின்ல கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுல கரெக்ட் F2 இதெல்லாம் கூட யூஸ் பண்றாங்களா? இது யூஸ் பண்றோம். F2 யூஸ் பண்றோம். F2Sல பாத்தீங்க அப்படின்னா F2S கீழ இருக்கு பாத்தீங்களா? V2 தான் ஸ்டார்டிங். இது Dல மட்டும்தான் நம்மளுக்கு V3ல இருந்து ஸ்டார்டிங். V2 கிடையாது, வெர்ஷன் 2 கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா Dல வந்து V3 தான் ஸ்டார்டிங். ஆனா ஸ்டாண்டர்ட் இதுல கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு V2 வெர்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 CPU 4 GB RAM. அப்போ இங்க என்ன இங்க கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மெமரி வந்து கம்மியா தான் இருக்கும், CPU அதிகமாயிட்டே போகும். இப்போ இதுல அடுத்தது காட்டுறேன். இப்போ இதுல என்ன வேரியேஷன்னா ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் F4S_V2 அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, CPU வந்து 2ல இருந்து 4க்கு ஆகுது. இது வந்து 8 GB. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸர் அதிகமா இருக்கு, மெமரி வந்து மீடியமா இருக்கு. இதே F4 D4ல இங்க என்ன இருக்கு, 4 CPU 16 GB RAM. ஆனா இங்க 4 CPU 8 GB RAM. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு காஸ்ட் சேவ் ஆகுது. நம்மளுக்கு வேணுங்கிற கோர் வந்து இங்க நம்மளுக்கு கிடைச்சிருது. கோர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. அதுவே அடுத்தது அதிகமா போனோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் F8S_V2 போனோம் அப்படின்னா 8 CPU 16 GB RAM. இப்போ 16 GBக்கு நம்மளுக்கு 8 கோர் கிடைச்சிருது. அப்போ சிஸ்டம் வந்து கண்டிப்பா கோர்ல போயிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் ஆயிரும். சரிங்களா? இது வந்து CPU ஆப்டிமைஸ்டு. தேர்ட் வந்து மெமரி ஆப்டிமைஸ்டு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் வித் E சீரியஸ். இப்போ நான் ஹைலைட் பண்ற இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற அடிக்கடி யூஸ் பண்றக்கூடிய சைசஸ். ஸோ இது வந்து F சீரியஸ்ல வருது. அப்போ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் E2S_V3. இதுக்கு மட்டும் V2 கிடையாது, இதுக்கும் V2 கிடையாது. லெட் மீ ஒரு சில செக் பண்ணிக்கிறேன். E2S கரெக்ட். இதுக்குமே வந்து V3ல இருந்து தான் இருக்கு. V3 V4 V5 V6 வரைக்கும் இருக்கு. ஆனா V2 கிடையாது. ஸோ V3 அப்படின்னா 2 CPU என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 CPU 16 GB RAM. இதுக்கு நல்ல வேரியேஷன் தெரியுதுங்களா? கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டுக்கும் மெமரி ஆப்டிமைஸ்டுக்கும் CPU கம்மி ஆனா மெமரி அதிகம். இதுவே ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் E4S_V3. E4னா 4 CPU 32 GB. அப்போ மெமரி அதிகமா கிடைக்குதுங்களா? ஸோ இதுல 3 4 6 F சீரிஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். F4
V4S. அதாவது எஃப் சீரீஸ்ல V2 மட்டும் இருக்கு. ஏஎஸ்ன்னு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா வந்து நீங்க அதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலயே ஏஎஸ், டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்டிமைஸ்ட், அதாவது ஒவ்வொருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா F48 ஏஎஸ் V6ங்கிறது ஒரு வெர்ஷனு. அதில் 48 கோரு 192 GB ரேம். இந்த இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை பெருசாக. உங்களுக்கு வந்து பில்லுலேயே கொடுத்துருவாங்க, பில் ஷீட்லேயே கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக நம்ம மைண்டில் வச்சுக்கிறது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இந்த வெரிஷன் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நீங்க இது சொன்னீங்கல்ல, இப்போ இதெல்லாம் புரியுது. இப்போ இது எந்தெந்த மாதிரி இடத்துக்குலாம் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான். ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் நம்ம பில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகே ப்ரோ, நீங்க சொல்லிருங்க இது மட்டும் டீட்டெயில்ஸ். இப்போ மெமரின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பில்டில் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸோ திஸ் விஎம் நீட் டு கிரியேட் அ நியூ விஎம். ஸோ ரெக்குயர்மெண்ட் இஸ் 4 கோர் மெமரி ஆப்டிமைஸ்ட் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, எஸ்கேயூ ஸ்டாண்டர்ட் கீ யூனிட்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மெமரி 4 கோர் அப்படின்றாங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா E4S V3 இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவே கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட், எனக்கு வந்து சிபியூ ஆப்டிமைஸ்ட் வேணும் அப்படின்னு ரெக்குயர்மெண்ட்ல வந்துச்சுன்னா நம்ம சிபியூ ஆப்டிமைஸ்ட்ல போய்க்கலாம். அங்கேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க சேஃப்டி ஆப்டிமைசர்னு. அங்கேயே நம்மளுக்கு இந்த 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 டேர்ம் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்கோர் எஃப் இருக்கு பாத்தீங்கன்னா, வெல் மேனேஜரா இருக்கிறவரு இந்த இது கொடுப்பாரு. அன்கிளியர் மேனேஜர், நம்ம அஜூர் பத்தி பெருசா தெரியாதுங்கிறவர் வந்து அவருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணுமோ அதை மட்டும் தான் கொடுப்பாரு. ஸோ அதுல நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டெக்னிக்கல் வேர்டு இருந்துடும். இதுவும் இந்த கோர் 2 கோர் 4 கோர் இது வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியது இல்லை. அது மேல இருக்குது ப்ரோ ஸ்டாண்டர்டுங்கிறது. ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அதுவும் அதே மாதிரி டி சீரியஸ்ல நம்ம கொடுப்போம். ஸ்டாண்டர்ட் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றப்பயே ஸ்டாண்டர்ட் மிஷின்ஸ் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் மிஷின் சொல்லிடுவாங்க. ஆமா, ஸ்டாண்டர்ட்னு சொல்லிடுறதுனால நம்ம இதுதான். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்பதான் வந்துட்டு இங்க ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க, இல்ல ஜெனரல் பர்பஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா. ஜெனரல் பர்பஸ்னால ஜெனரல் பர்பஸ் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஓகே. சோ பாத்தீங்கன்னா பிசினஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெரி ரேர். அப்படியே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆர்காவில் மாதிரி ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த இது கிளாஸ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. இதுக்கப்புறம் வந்து 2 சிம்பிளான டைப் இருக்கு. அது ஜஸ்ட் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து மெமரி சிபியூ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு விஎம்ஸ். ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கக்கூடிய விஎம்ஸ் வேணும். இது வந்துட்டு எல்எஸ் சீரியஸ்ல வரும். ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்னா எப்படின்னா, எல்எஸ் சீரீஸ்ல வரும். அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அடிஷனல் டிஸ்க், டேட்டா டிஸ்க்னு சொல்லுவோம். அது வந்து இதுல நிறைய யூஸ் பண்ணுவோம். அதாவது மேக்ஸிமம் பார்த்தா 1 to 32 டிஸ்க் வந்து இதுல மேல இருக்கக்கூடிய எல்லா விஎம்ஸ்க்கு வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கோடைய கெப்பாசிட்டி மாறிட்டே வரும். நம்பர் ஆஃப் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 1 2 3 மாறிட்டே வரும். அதுல வந்து நிறைய எனக்கு டிஸ்க் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ல போய்க்கலாம். இதுல வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்க் வந்து அன்லிமிட்டடா, அது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. 5 டிஸ்க் 10 15 20 30 போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு விஎம்க்கு டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா சொல்றேன், ஒரு விஎம்க்கு 1 to 32 அடிஷனல் டிஸ்க் வந்து போட்டுக்கலாம். அடிஷனல் டேட்டா டிஸ்க் 1ல இருந்து 32 டேட்டா டிஸ்க் வரைக்கும் போட்டுக்கலாம். அதை நான் அடுத்து சொல்றேன் இந்த டிஸ்க் வர்றதுல. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட்னு ஒரு டைப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்எஸ்னா என்ன ப்ரோ? எல்எஸ் அது வந்து எல்எஸ்னால ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். லெகசி ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட். சீரியஸ் வந்து எல் சீரியஸ், எல்எஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் ஜிபியு.
GPU NC series. ஸோ மிஷின்ஸ்லேயே வந்து GPU மிஷின்ஸ் ஜிபியூனாலும் ஒரு அதுவும் வந்து ஒரு சிபியூ மாதிரி தானே ப்ரோ? அது ஒரு ஆமாம் ப்ராசஸர் மாதிரி தானே? ப்ராசஸர் தான் இது எல்லாமே. GPUங்கிறது அது ஒரு யூனிட். அது சிபியூலேயே வந்து ஒரு பெரிய பெரிய லெவல், ஒரு பிக் லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் அது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து NC சீரிஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ லாஸ்ட் வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின்ஸ். கம்ப்யூட்லேயே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இது. கம்ப்யூட் சர்வீசஸ் இது வந்துட்டு HP சீரிஸ். ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. நார்மல் நம்ம மேலே பார்த்த கம்ப்யூட்டர் வந்துட்டு CPU வந்து நார்மல். அது இது வந்துட்டு ஹெவி லோடட் பெரிய பெரிய சர்வர்ஸ் எல்லாம் வந்துட்டு HP சீரிஸ்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்துட்டு 1 2 3 4 5 6 தான் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணி நிறைய வருது. காமனாக நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடியது டோட்டலாக இந்த 5 டைப்ஸ் 6 டைப்ஸை வந்து நீங்கள் மைண்டில் ஜென்ரலாக இன்டர்வியூவில் சப்போஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும்ல. அதுக்கு வந்துட்டு மெயினாக நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது எங்கேயுமே பெருசாக யூஸ் பண்ண கிடையாது. பட் ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல நமக்கு தெரியும். ஓகே. இப்போ அவங்க வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க? நெக்ஸ்ட் GPU ஆப்டிமைசேஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க? அது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டுனா நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டேட்டா அடிஷனல் டிஸ்க் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ GPU வந்து NC சீரியஸஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய சர்வர் பில்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க மட்டும் சொல்லுவாங்க. பத்தி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே இப்ப NC சீரிஸ்னா என்னன்னு பெருசா தெரியாது யாரும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் அதே தானே ப்ரோ? அதுவும் அதே. ஹை பெர்ஃபார்மன்ஸுமே யாருக்கும் தெரியாது. கேட்டாங்க அப்படின்னா பெரிய பெரிய சர்வர் பில்டுக்கு யூஸ் பண்றாங்க. பெரிய பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அப்படியே அவங்க கொஸ்டின் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் குயிக்காக டிஸ்க் மட்டும் முடிச்சிடலாம். நம்ம பார்த்த வரைக்கும் டிஸ்கில் இன்னும் நம்ம டிஸ்க்குள்ளேயே போகல. டிஸ்கோடைய டைப்ஸ் மட்டும் என்னன்றதை சொல்றேன். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். OS டிஸ்க் உள்ள நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஸ்க் வந்துட்டு அதுலேயுமே நிறைய ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. நம்ம வந்து யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்போம். நம்ம லேப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் லேப்டாப் பார்த்தோன்னா HDDல இருக்கும். HDD இந்த HDDங்கிறது ஹார்ட் டிஸ்க் டிரைவ். டிஸ்க் டிரைவ். அதுக்கப்புறம் HDD போய் SSD வந்துச்சு. சாலிட் ஸ்டேட் டிரைவ். இப்போ வந்துட்டு அல்ட்ரா டிஸ்க். கிளவுட்ல இருக்கக்கூடிய இந்த 3 டைப்பு இதில் வந்துட்டு அல்ட்ரா டிஸ்க். SSDயோட அடுத்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அல்ட்ரா டிஸ்க். அல்ட்ரா டிஸ்க். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் SSD, பிரீமியம் SSD, பிரீமியம் SSD 2. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் SSDலே பார்த்தா நம்மளுக்கு ஒரு 3 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் SSD, பிரீமியம் SSD, பிரீமியம் SSD 2. எல்லாத்துக்குமே அந்த இதுதான் வேரி ஆகும், ஸ்பீடு தான் வேரி ஆகும். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் HDD. இதுலயே வந்துட்டு மாடல்ஸ்ல ப்ரோ இந்த SAS, SATA, NVMe இதுல வந்து அதுதான், அது எல்லாமே இந்த இதுக்குள்ளேயே வந்துடும். பிரீமியம் நம்ம செலக்ட் பண்ற ஸ்டாண்டர்ட் SSD, பிரீமியம் SSD அதுலயே இன்க்ளூட் ஆயிடும். அதை பத்தின டீட்டெயிலே நம்மளுக்கு தெரியாது, டீட்டெயிலே கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே.
அல்ட்ரா எஸ்எஸ்டி வந்துட்டு ஒன்லி ப்ரீமியம் தான். அல்ட்ரா எஸ்எஸ்டி வந்து நம்மளுமே எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு இந்த 2 டைப் தான். அல்ட்ரா எஸ்எஸ்டி கம்பேட்டபிலிட்டி வந்து இந்த எஸ்எஸ்டிலேயே நம்ம எனபிள் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் அது. ஜஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் தான் இந்த அல்ட்ரா எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டோட்டலா வந்துட்டு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் வந்துட்டு நம்ம அஜூர் கிளவுட்ல இருக்கு. இந்த டிஸ்க் டைப் கூட அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க ப்ரோ. இது எனக்கு வந்து பிரீமியம் வேணும், இது பிரீமியம் எஸ்எஸ்டில எல்லாமே. பிரீமியம் வேணுமா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு என்ன டிஸ்க் டைப் வேணுமோ அதையே கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. எல்லாமே அந்த பில் ஷீட்ல இருக்கும். ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா பிளைண்டா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல மட்டும் சொல்லிடுவாங்க, நாம தான் வந்து அஸ்யூம் பண்ணணும். இப்போ வந்துட்டு கேமிங்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அஸ்யூம்லாம் அவ்வளவு கொஸ்டின் கேட்குது. இல்ல, எல்லா டீடைல் A to Z டீடைல்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. சரிங்களா? இப்போ ஒரு VM இருக்குன்னா இதை மட்டும் குயிக்கா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு VM இருக்கு. இந்த VMக்கு ஒரு டிஸ்க் வந்து OS டிஸ்க். ஒரு டிஸ்க் OS டிஸ்க். இந்த OS டிஸ்க் உடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 127 GB வந்து இப்போ டிஃபால்ட் ஆயிடுச்சு. 127 இருந்து 2 TB. ஒரு டிஸ்க் உடைய சைஸ், OS டிஸ்க் உடைய சைஸ் நம்ம எது வரைக்கும் மாத்திக்கலாம்? 127 GB தான் இப்போ ஸ்டார்ட்டே ஆகுது. நம்ம நீங்க எந்த ஒரு VM கிரியேட் பண்ணாலும் 127 GB தான் டிஸ்கே வரும். 127 GB டிஸ்க்ல இருந்து 2 TB டிஸ்க் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த OS டிஸ்கை சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டத்துல C டிரைவ் இருக்குன்னா, இங்க C டிரைவ் இருக்குன்னா 237 GB இருக்கு C டிரைவ். இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? 2 TB வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுதான் OS டிஸ்குடைய சைஸ். இதுவே லைனக்ஸ்ன்னு போயாச்சுன்னா, விண்டோஸ்க்கு இந்த ஃபார்மேட். லைனக்ஸ்ன்னு போயாச்சு அப்படின்னா 30 GB இருந்தே டிஸ்க் ஸ்டார்ட் ஆகும். 30 GB to up to 2 TB. ஒன்லி விண்டோஸ்க்கு மட்டும் 127 GB மினிமம். அப்போ இது வந்து OS டிஸ்கா? இந்த VMல நம்ம என்ன பண்ணுவோம்? அடிஷனலா டிஸ்க் எல்லாம் ஆட் பண்ணுவோம் டேட்டா ஸ்டோரேஜுக்காக. அந்த டிஸ்க்கு பேரு DEF இந்த மாதிரி. கரெக்ட். அதுதான் DEF சொல்லி ஆட் பண்றோம். அது வந்து அடிஷனல் டிஸ்க், டேட்டா டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க் வந்துட்டு டோட்டலா ஒரு டிஸ்க் டு நம்பர் ஆஃப் டிஸ்க் 1 to 32 disks count. ஒரு VMக்கு. Correct. Count per VM depends on VM size. VM உடைய சைஸை பொறுத்து தான் மாறும். டைரக்டா ஒரு VM கிரியேட் பண்ணிட்டு 32 டிஸ்க் அட்டாச் பண்ண முடியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் D2S V3 ஸ்டாண்டர்ட் D2S V3 யூஸ் பண்றோம்ல, அதுக்கு டோட்டலாவே 4 டிஸ்க் தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப நம்மளுக்கு 8 டிஸ்க் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? D2ல இருந்து D4 மாத்தணும். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? இப்போ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா D2S ஃபர்ஸ்ட் சைஸ் D2S V3 இருக்கா? இதனுடைய டோட்டல் சைஸ், டோட்டல் அடிஷனல் டிஸ்க் வந்து டோட்டலாவே 4 டிஸ்க் தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய. இந்த வெர்ஷன் அவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணும். இப்போ V3னா வந்து 4ஆ? V3 கிடையாது. இங்க D2 இருக்கு. அதுல D2. இங்க D2னா 4. ஓகே ஓகே. D8னா 8 டிஸ்க். சோ அப்படியே என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஏன்னா 8னா 16, 16னா 32, 32னா 64, 64னா 128. அவ்வளவு போகாது. மொத்தமாவே 32 டிஸ்க் தான். 32. ஓகே ஓகே ஓகே. நான் கொடுத்திருப்பேன். மொத்தமாவே 32 டிஸ்க். சோ 1 to 32 டிஸ்க் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸஸ். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்லயே இங்க இருக்கும். நம்ம ஒரு VM செலக்ட் பண்றோம்னு வைங்களேன், அந்த VM ஓட சைஸ்ல இங்க கொடுத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து D2S V3. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சைஸ். இப்ப VM கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டேட்டா டிஸ்க் உடைய கவுண்ட் பாருங்க 4. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த சைஸ்க்கு நம்ம D4க்கு போறப்போ
இங்க D4 8. இங்க வந்து சைஸ் நாட் சப்போர்ட்டட் இருக்கா? இதுல வந்து சப்போர்ட்டட் ஜெனரேஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா? D4 V3 இருக்கா? இதனுடைய சப்போர்ட்டட் டிஸ்க் பாருங்க 8. ஓகே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ இதுல வந்துட்டு ஒரு டிஸ்க் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்கா ஆட் பண்ணிட்டே போறோம் ஃபைன். சிங்கிள் டிஸ்கோடைய சைஸ் வந்துட்டு சிங்கிள் டிஸ்க் சைஸ் 4 GB to 32 TB. ஒரே ஒரு டிஸ்க் கிரியேட் பண்றோம்னு வைங்க. அந்த ஒரு டிஸ்கோடைய சைஸ வந்து நம்ம 4 GB இருந்து 32 TB வரைக்கும் மாத்திக்கலாம். ஒரே ஒரு டிஸ்க். ஓகே. ஏன்னா இது வந்து நம்ம டிஸ்க் கிரியேஷன்ல நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இது ஓகே வந்துட்டு ப்ரோ. ஜஸ்ட் ஃபார் நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதுல எனக்கு ஒரு டவுட். ம். இப்போ வந்து நீங்க 1 to 32 டிஸ்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்றீங்க ஒரு விஎம்க்கு. ம். இப்போ நான் 1ல இருந்து 32 டிஸ்க் கிரியேட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல வந்து நான் ஒரே டிஸ்க் வந்து 32 டிபியா கிரியேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே இல்ல வந்துட்டு காஸ்ட் வைஸ் சொல்றேன். காஸ்ட் தான். காஸ்ட் இன்னொன்னு வந்து ரிக்வயர்மென்ட் தான். இப்போ வந்து நீங்க ஒரு டிஸ்க் கிரியேட் பண்ணி 32 டிபி வச்சுட்டீங்க. அது நீங்க யூஸ் ஓகே. பண்றது சப்போஸ் டேட்டாபேஸ் விஎம்மா இருக்குன்னு வைங்க. டேட்டாபேஸ் வந்து நிறைய லாக்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஓகே. 32 டிபி ஃபுல் ஆயிடுது. உங்களுக்கு இன்னொரு டிஸ்க் வேணும். அப்போ இன்னொரு டிஸ்க் கிரியேட் பண்ணுவீங்க. அத நீங்க 32 டிபி வரைக்கும் வைப்பீங்க. அதுவும் ஃபுல் ஆயிடுது. இப்போ இன்னொரு டிஸ்க் கிரியேட் பண்றீங்க. அப்படியே 32 டிஸ்க் வரைக்கும் கிரியேட் பண்றீங்க. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்கோடைய டைப்ஸ். சரிங்களா? ஓகே ப்ரோ. இது அப்கமிங்ல பார்க்கலாமா டிஸ்க் இன்னும் டிஸ்க் டீடைல்ஸ்? வந்து நம்மளுக்கு டீடைலா அங்க கீழ வந்து டிஸ்க்குக்கான செஷன் வரும். ஓகே ப்ரோ. இந்த விஎம் சோ வந்து ரீசெட் இப்போ விஎம் டிப்ளாய்மென்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட். கரெக்ட். விஎம் டிப்ளாய்மென்ட் டாபிக்ஸ் ஃபுல்லா முடிச்சிருக்கிறோம். ஸோ நாளைக்கு விஎம் உடைய ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். விஎம் உடைய ஓவர்வியூனா விஎம் உடைய மேனேஜ்மென்ட். விஎம் இப்ப நம்ம விஎம் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். விஎம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து அந்த ஓகே. ஃபீச்சர்ஸ் உடைய நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு தென் ஃப்ரம் மண்டே வி ஸ்டார்ட் ஹை அவைலபிலிட்டி. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அந்த இது ஓபன் பண்ணுங்க, நோட் பேட் ஓபன் பண்ணுங்க. சாரி டிராயிங் ஓபன் பண்ணுங்க. இதுக்கு அப்படியே கொஞ்சம் மேல போங்களேன். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா மெமரி, சிபியு, அப்புறம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் இதெல்லாமே நமக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து ஆப்ஷனா காமிக்கும் இந்தந்த சைஸ். இப்போ வந்து டீட்டெயிலா தெரியுது. என்னென்ன சைஸ், என்னென்ன கான்செப்ட் எல்லாம் தெரியுது. அந்த மெமரி ஆப்டிமைஸ் கீழ வந்து 3 ஆப்ஷன் இருக்குல்ல. இது ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் எல்எஸ் சீரிஸ், ஜிபி ஆப்டிமைஸ் என்எஸ் சீரிஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ். இந்த இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் வந்து எங்க இருக்கும்? இதுவுமே ஆக்சுவலா இங்க இருக்கும். நம்ம வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றோம். நம்ம ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றப்போ சைஸஸ்ல இங்க கீழ வந்துட்டு வரும். அன்சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம், இன்சஃபிஷியன்ட். இப்ப நமக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் கோட்டா நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்றதால இங்க பார்க்க முடியாது. ஆனா ஓகே. பெய்டு யூஸ் பண்றப்போ இங்க வந்து நம்மளுக்கு ம். காட்டும். கீழ வந்தோம் அப்படின்னா எல் சீரிஸ், பி சீரிஸ். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் யாரும் யூஸ் பண்றது இல்லைங்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனா மட்டும் அவங்க அவங்க வந்து கிளவுட் பொறுத்த வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் லோட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஆன் ப்ரெமிசஸ்ல வந்து ஆன் ப்ரெமிசஸ்ல எந்த மாதிரியான ஒர்க் லோட் வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு கிளவுடுக்கு தெரியாது. பட் எல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரா வச்சிருக்கிறாங்க. எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் லோட் வந்தாலும் கிளவுட்ல பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் எல்லா டைப்பையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே.